இனி ஏலியன்ஸ் கிட்ட இருந்து வர சிக்னல்ஸை இப்படி ப்ராசஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நமக்கு ஏலியன்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பாடிஸை படிக்கிறதுலையும் ஆர்வம் இருந்தாலும் அதிலிருந்து வர சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வேணுமா இல்லையா? ஏன்னா இவனுங்க வெறும் பிரிண்ட் மீடியாவும் டெலிவிஷன் மீடியா இருக்கும் போதே யூஎஃப்ஓ அது இதுன்னு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸை கிளப்பிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு 2026 சோஷியல் மீடியா தான் வாழ்க்கைன்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு சின்ன மிஸ்இன்ஃபர்மேஷன் கூட பல சொசைட்டிக்கல் இம்பேலன்சஸை ஏற்படுத்துகிற நிலைமையில இருக்கும். அப்படி ஒரு இதில் இந்த ஏலியன் சிக்னல்ஸை பற்றி டெய்லியும் வர ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸை செட்டி அப்படின்ற எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. மொதல் விஷயம், ஒரு சிக்னல் மல்டி டிவைஸில் கேப்சர் பண்ணப்படும். சாதாரணமாக ஒரு டைரக்ஷனில் ஒரு டெலஸ்கோப்பில் ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னா அது மற்ற பக்கத்தில் உள்ள டெலஸ்கோப்ஸ்லையும் அதே மாதிரி இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். அப்படி கிடைச்ச டேட்டாவை நம்ம பீர் ரிவ்யூ பண்ணி தான் வெளியிடணும். பீர் ரிவ்யூன்றது அந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி தந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளியே சொல்கிற மாதிரி இருக்கும். மூணாவது, இந்த டேட்டாஸ் எல்லாம் ஓப்பன் சோர்ஸாக விட்டுறணும். ஏன்னா அதில் படிக்கிற அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. நாலாவது, இந்த சிக்னலை எந்த சயின்டிஸ்ட்டும் ரிசர்ச்சரும் எடுத்தாங்களோ அவங்கள எந்த மீடியாவும் முதல்ல அப்ரோச் பண்ணாமல் இருக்கவும், அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்கள புஷ் பண்ணாமல் அவங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக புஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அந்த சேஃப்டியை கொடுப்போம். அஞ்சாவது, ப்ராப்பராக இவங்களே மீடியாவில் என்கேஜ் பண்ணி ப்ராப்பர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். மற்ற எந்த வகையிலும் இந்த நியூஸ் லீக் ஆகாமல் இருக்குது. ஆறாவது முக்கியமான விஷயம், வந்த சிக்னலுக்கு எப்போவுமே இவங்க உடனே ரிப்ளை பண்ணிடக்கூடாது. அதை ப்ராசஸ் பண்ணி இது என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட்லாம் ஒன்று கூடி எப்படி இதை ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா எல்லாருக்கும் முடிவெடுப்பாங்க.